பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால உங்களுக்கு பல வகையிலும் நன்மை வந்து சேரப்போகின்றது. நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேலை விஷயமாக அனுப்பப்பட போறீங்க. அதாவது உங்களை மேல் இடத்திலிருந்து அனுப்புவாங்க. அதன் மூலமாக மிக பெரும் முன்னேற்றம் அடைய போறீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய துறை ரீதியாக சாதிக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால கல்வியிலும் வாழ்க்கையிலும் அடித்து முன்னேற போறீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகின்றது. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் 9வது வீட்டில் அமர்வதால் குடும்பத்துடன் நீண்ட பயணங்கள் செல்ல போறீங்க. அம்மனை தரிசித்துவிட்டு வர போறீங்க. குடும்பத்துடன் விடுமுறையை நன்றாக கழிக்க போறீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியும் மிக பெரும் அனுகூலமும் உண்டாக போகின்றது. யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர் என்பதை துல்லியமாக எடை போடக்கூடியவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை முழுமையாக நம்ப போறாங்க. திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக முடிவு கிடைக்கும். 7ஆம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சித்து ஒருபுறம் சனியும் மறுபுறம் செவ்வாயும் பெயர்ச்சிப்பதால 7ஆம் வீட்டில் பாதிப்பு ஏற்பட்டு 7ஆம் வீட்டில் பாவ கர்த்தாரி யோகமும் அமையும். இந்த நேரம் தாம்பத வாழ்க்கைக்கு சில தொந்தரவுகளும் வரலாம் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கின்றார். சனி பகவான் உங்களுடைய 12வது வீட்டை முழு பார்வையோட பார்க்கின்றார். இது உங்களுடைய செலவுகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வங்கியில கடன் வாங்கலாம். இதனால கடன் சுமையும் சற்று அதிகரிக்கும். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது சில தீவிர நோய்கள் உங்களை தாக்கலாம். ஒழுக்கமான முறையில் அன்றாட வழக்கத்தை நீங்க பின்படுத்தினா உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு உடல்நல குறைவில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். நீண்ட நாள் நோயாக இருக்காது, உடனடியாக தீர்ந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த நேரத்திலும் சோம்பலை தவிர்த்து தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கக்கூடிய குணமுடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் தெளிவான சிந்தனை பிறக்கும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க. சாமர்த்தியமான உங்களுடைய செயலை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகின்றது. அதனால கௌரவம் அதிகரிக்க போகின்றது. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால நன்மை உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க. சக பணியாளர்கள் மூலமா நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. புதிய நட்பு மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். தாயார் வழியில் அனுகூலம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய காலகட்டம் இது. தகுந்த மரியாதை மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலையும் விருதுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான வேலைக்கு முடிவு வந்து சேரும். இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீங்க. சிலர் புதிய வீட்டிற்கு குடிபோவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. இந்த மாதம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது, கருத்து வேற்றுமை வராமல்
தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். கல்வியில் மாணவர்களுக்கு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் எல்லாம் தேவையான இடத்திலிருந்து கிடைக்கும். இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகையெல்லாம் தீரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். பணவரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்தும். வருமானங்கள் சாதகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப சில விரயங்களும் சமமாக வரும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். உத்தியோக பணிகளில் விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பகையை தவிர்க்கும். கனிவான பேச்சுகளின் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு உயரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. விவசாய பணிகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். தந்தை வழி உறவுகளிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். நீண்ட நாட்களாக நினைத்த வெளியூர் பயணங்கள் கைகூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட கவனம் செலுத்துவீங்க. தவணை முறையில் பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபார விஷயங்களில் நன்கு சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. உயர்மட்ட அதிகாரிகளால் சில தடயங்களும் ஆதாயமும் ஏற்படும். வெளி வட்டத்தில் உங்கள் மீதான மதிப்புகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கூட்டாளிகளின் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லணும். சில முக்கியமான முடிவுகளை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. ஆடம்பரமான பொருட்கள் விற்பனையில் ஆதாயம் அடைவீங்க. வேலை செய்பவர்கள் இடத்தில், அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட பணிபுரிபவர்களை அனுசரித்து போங்க. வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஏற்படும். உத்தியோக பணிகளில் சில தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. எதிர்பாராத சிலரின் ஒத்துழைப்புகள் மூலமா நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஊதிய உயர்வுகளில் இருந்த தாமதங்கள் எல்லாம் விலகும். பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் அடிக்கடி ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது பல வழிகளில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். வருமான உயர்வு குறித்த விஷயங்களில் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. கட்சி மேலிடத்தின் ஆதரவுகள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையையும் செயல்களில் வேகத்தையும் ஏற்படுத்தும். தொண்டர்கள் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் தன்னம்பிக்கையும் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். புதிய சேமிப்பு திட்டங்களில் விதிகளை அறிந்து சேர்வது நல்லது. குழந்தைகள் இடத்துல அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போவது மன அமைதியை ஏற்படுத்தும். நெருக்கமானவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் சாதகமாக அமையும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த மறதி பிரச்சனைகள் குறையும். உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். விளையாட்டு விஷயங்களில் கவனத்தோடு செயல்படணும். விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிந்தனை போக்கில் சற்று கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். மனதில் தைரியம் உண்டாகும். பேச்சுகளில் ஆளுமை திறன் மேம்படும். குறுகிய தூர பயணங்களால் விருப்பம் நிறைவேறும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நுண்கலைகளில் புதுமைகளை ஏற்படுத்துவீங்க. அரசு வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல ஆதரவு கிடைக்கும். இணைய வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படணும். முடிந்து போன சில விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது. முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போங்க.
குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாக்கும். மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தோட படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து செயல்படணும். உத்தியோக பணிகளில் ஆதாயமான சூழல் உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப வருவாய் உயர்வு அமையும். உபரி வருமான முயற்சிகள் கைகூடி வரும். தற்பெருமைக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ளணும். நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபார பணிகளில் சற்று பொறுமையோடு செயல்படணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். வாடிக்கையாளர்களின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலமாக ஆதாயத்தை மேம்படுத்த முடியும். அபிவிருத்திக்கான செயல்களில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளணும். இடமாற்ற சிந்தனைகளில் மனதளவில் தெளிவு ஏற்படும். வங்கி கடன்கள் சிறு தாமதத்திற்கு பின்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் குதர்க்கமான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. வழக்கு விஷயங்களில் பொறுமையோடு செயல்படணும். நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டமும் அனுபவமும் ஏற்படும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வதால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். மிக முக்கியமாக இந்த ஜூன் மாதத்தில் பௌர்ணமி தோறும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். தடைப்பட்ட பணிகள் எல்லாம் நிறைவேறும். அது என்ன யமனாக வரப்போகும் 4 பேர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு யமனாக இருக்க போகின்றது. மிக முக்கியமாக உங்கள் கூட இருப்பவர் பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பது, அவங்க உங்களுக்கு மிக பெரும் ஒரு துரோகத்தை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதுவும் ஒரு மிக பெரும் யமனாக அமையும். அடுத்ததாக குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பேச்சுகளை அனுசரித்து போலனா அதுவும் ஒரு யமனாக அமையும். ஆகையால் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் என்று உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.